போயிருந்த பாச்சா அம்மா 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 பாச்சா அம்மா ஏண்டா வாவ் உனக்கு என்ன வயதாகுது இப்ப அதெல்லாம் இருந்து பார்க்கலாமா எந்த பாச்சி எனக்கு ஒண்ணு அப்பா டேய், அம்மா என்னடா அந்த சோத்து கடி அண்டா போறா ஐ போடு இங்க வாமா ஏய் விளையாட்டு பிள்ளைடா நீ இங்க வாங்க ஏண்டா அப்படிலாம் பேசக்கூடாது அப்பா அப்படி ஏண்டா என் மானத்தை வாங்குறேன் ஐயோ ஐயோ ஏண்டா ஒரு பெற்றெடுத்த தாயை பார்த்து இப்படி கேட்கலாமா மகன் கேட்க வேண்டிய கேள்வி ஆயுது என்னப்பா எதிர் வீட்டுல இல்லாமா எதிர் வீட்டுல வடை வாழை வாட்டம் போடி பண்ணலாமா எதிர் வீட்டுல பால் வாட்டம் வடை தாங்களி முட்டா முட்டா சொல்லு இதெல்லாம் படிக்கிறாங்க ஏமா ஏண்டா எதுக்காக தெரியுமா அவங்க அம்மா போட்ட வர வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு யாரும் சாப்பிடாத ஐதுன்னு வருகிறாங்க நான் எந்த ஜாங்கிரி எத்த போறேன் கை மேல அட்டை ஊராட்டணும் என்னன்னு கேட்டனா பாவம்மா அந்த எப்படி பால் போட்டுதான் ஒத்து போதா விட்டு போது என்னன்னு கேட்டனா என்ன கேட்ட அவங்க அம்மா செத்துட்டாங்களாம் அதனால நினைவுனாலாம் நம்ம வீட்டுல எப்ப அம்மா நீ யாரை எதிர்பார்க்க ஏண்டா பலராமா செத்துட்டா நான் அது மாதிரி தாங்களே வத வார வாசம் வயிற்றுக்கார குழந்தை எல்லாம் வயிற்றுக்கார குழந்தை யாரையும் மகனை பார்த்து சிரிக்காதீங்க அம்மா குச்சி வாடா குச்சி வாடா மூத்தவனாக பிறந்தாலும் எனக்கு மூத்த மகன் ஏண்டா அழகா இருக்க என் மகன் மாட்டு வண்டியா ஏண்டா அதுல வேலைக்கு போறேம்மா இத பரப்பா அம்மா தானே அப்பா மட்டும் அந்த மாதிரி பண்றாரு அப்பா மட்டும் பண்றாரு அப்படிதான் தவறா பேசக்கூடாது அம்மா நான் வந்துச்சுன்னா செல்ல புள்ள யாரு நான் தானே பச்சி அறியம்மா சோறு போறேம்மா இத பாருடா எலும்பு ஆமா ஆமா நீ சாப்பிடத்தே முடியாது அப்படி சாப்பாடு பார்த்தா வாங்கி வச்சு மனசு புடிச்சுக்கினா காயில கூட 16 இட்லி சாப்பிட்டேன் பாரு அம்மா வயிறு கண்ணாடி என் பிள்ளைய பார்த்து கண்ணாரு போடுறீங்க அதனால சுத்தி தான் போடணும் உனக்கு அம்மா சுத்தி போட்டா ரத்தம் வரும் திருஷ்டி கயிறுக்காக கொண்டு வந்து அம்மா சோறு போடுமா எனக்கு
தம்பி வரட்டும். இது வரைக்கும் நான் சாதம் போடுறேன். ஒன்றாக அமர்ந்து என்ன பத்தி அப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணித்தானா அவன் எதுக்கு பாத்தீங்க அப்பா நேற்று ஒரு ஆப்புளி வாங்கியாந்துதா தெளிவா சொல்லு. ஆப்புளி அப்படி குத்து அப்படி ஆப்பிள் பழம் தெளிவா சொல்லணும். ஆப்பிள் ஆப்பிள் சொல்லு. ஆப்பிள் வாங்க வாங்கியாந்துதா நான் தான் முன்னாடி போட்ட பையன். ஆமா எனக்கு முயற்சா கொடுக்காதா அந்த பையனுக்கு பாதி வச்சுக்கிறாமா. ஏண்டா அவன் யாரு? உனக்கு பிறகு பிறந்தவன் அவன். அவன் விஷம் வச்சு அப்பவே சாவாச்சு நான் உனக்கு செல்ல பிள்ளை தானே. ஆமா அந்த பையன் நீ எனக்கு செல்ல பிள்ளைனா தம்பி வந்தாதான் சாப்பாடு கண்ணை எனக்கு ஆசை மக. ஆமாண்டா பாப்படாது வணக்கு உனக்கு பத்தி இருக்குதா? என்ன பத்தி ஏண்டி அவனை பத்தா எதுக்கு பத்தா அவனை அப்பனை வச்சுக்கணும். உனக்கு பத்தி அதிகமா இருக்கிறது. அதனால உனக்கு உணவு வேண்டும்னா தம்பி கண்ணனை அழைத்து உங்க இருவரையும் ஒன்றாக அமர்ந்து உணவு நான் கொடுக்கிறேன். இருவரையும் பத்தி அறணும். கண்ணை வந்தாதான் சாப்பாடு. ஆமாப்பா சரி கண்ணனை அழைத்து வரேன். சரிம்மா. முக்கியமானவங்க வாங்க. விழா குழுவினர் வந்து கண்ணபிரானுக்கு படையல் போடுங்க. ஹலோ எங்க அம்மா ஏண்டா உணவு அருந்த வேண்டும் என்றால் எளிதாலே போட வேண்டும். ஓய்தா ஓய்தா போற்றும் துயர் பக்தர்கள் காக்கும் உயர் சித்தர்கள் போற்றும் உயர் பக்தர்கள் காக்கும் பரநான்கில் திரிலோகம் அருந்தேத தயனன் திருமாகவே வந்து தேவிக்கு செல்வ ஜெயச்சந்திர கண்ணன் சிங்கார மேகவண்ணன்
அம்மா கண்டா வாப்பா 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 மலரடியை பணிந்தே மலரடியை பணிந்தே அம்மா பணிந்தே ஆயினும் திறந்ததோர் கோவிலும் இல்லையே தந்தை சொல்மிக்கதோர் மந்திரம் இல்லையே ஆயிரம் உறவினில் மறந்தவர் இல்லையே மலரடியை பணிந்தே அம்மா பல்ராமா பல்ராமா எவ்வளவு அண்ணா வாணா மேல வாணா பத்தாலும் முன்னே சொல்லு. கழுத்து நல்லா இருக்குமா என் நெஞ்சமெல்லாம் பதவிடுதே பல்ராமா மேல வாணா மேல வாணா அண்ணன்டா உன் உடன் பிறந்த வேண்டா சின்ன பையன் கைத்த பூச்சி இருக்குது அம்மா சொல்லிட்டு பாரு சீக்கிரமா உயிரை விடுறா விடுறா உயிரை விடுறா. ஏய் கண்ணா வேணாண்டா இப்படி அண்ணன்டான்னு சொல்றேன் ஐயோ அம்மா டைட்டா போட்டு அண்ணா நானால கழுத்து இருக்குட்டா ஏண்டா இதுவா ஒரு விளையாட்டு வானா வாடா வானா அண்ணா நீ ஒரு புறமா இரு உன் மீது அண்ணா கோபமா இருக்கான் நான் வந்தேன்னா ஆமா யார் முதல் புள்ள நீதான் மூத்தவன் நான் வந்தேன் ஏன் கற்பூரம் ஏத்தல முதல் புள்ள நான் தானங்க நான் வந்தேன்னு எனக்கு பழம் படிக்காதோ தேங்காய் ஒடிக்காதோ கற்பூரம் ஏத்தாதோ எச்ச பால் கொடுத்த பையன் நம்ம குழந்தை சூத்து தெரிந்தா அண்ணா அம்மா அம்மா என்னம்மா அண்ணன் தானே இப்படி பேசலாமா பாரு வெக்கப்படுறான் பாரு அண்ணா வாண்ணா இல்லண்ணா உன் மீது நான் அதிகமாக பாச வைத்தேன் அண்ணன் உண்மையாக உண்மையாக அண்ணா அண்ணா தம்பி கண்ணா அண்ணா ஒரு பக்கம் பாட்டு கொடுத்தா நான் ஒரு பக்கம் நான் தான் கொடுப்பேன் நீ முதல்ல குச்சி எல்லாத்தையும் குச்சிட்டு நீ வெப்பியா வைக்கிற மாட்டேன்னா மீதி வச்சுன்னா அப்பா குச்சிடுவாரு
போலாமா? அம்மா பாருங்க அம்மா கண்ணா எனக்கு பசிக்குதும்மா. இத பரப்பா அம்மா பசிக்குது. அம்மா அம்மா பசிக்குதே தாதமாகிலும் இல்லையா பசிக்குதே அம்மா பசிக்குதே வாந்தி வேண்டுமா அம்மா கோதி வேண்டுமா பசிக்குதே அம்மா ஏண்டா ஏய் அண்ணனுக்கு அண்ணனாக பிரிஞ்சாகண்டி உனக்கு அறிவே கிடையாது நமக்கு அறிவு இல்ல தானா அப்ப என்ன சாவடிச்சிருவா அறிவு இல்லாத புள்ளை ஏன் பண்ண அப்படியே போடு இதால அடிச்சுக்கணும். ஐயா லைட்டா சீக்கிரமா சாவ பண்ணுமா பண்ணலாமா அறிவுக்கிற பையன் எடுத்தாந்து கொடுக்குறான் பாரு பண்ணலாமா அம்மா சொல்ற கேட்கணும் அம்மா எனக்கு பசிக்குதும்மா. அவன் யாரு உனக்கு பிறகு பிறந்தவன் எச்சப்பால குச்ச பையன் ஆமாண்டா இத பாரு அண்ணனும் தம்பியும் இருவரும் ஒற்றுமையாக நாங்க சண்டை போட மாட்டோம்மா. நாங்க சண்டை போட நாங்க மாட்டோம். ரெண்டு பேரும் ஓட்டு பாட்டு போறோமா ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஒற்றுமையாக இருக்கிறோம் இருவரும் பசிக்குதுன்னு சொல்றீங்க ஆமாம்மா. அம்மா உணவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இருவரும் அமருங்க உட்காந்து சாப்பிடுங்க நீ என்ன யாருக்கு பார்த்தா அவனை யாருக்கு பார்த்தா நீங்க சொல்லலாம் என் துணியை பாருங்க என்ன மரத்துக்கு மறுத்து வைக்கிற மாதிரி